ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசுவை இன்னும் வெளிப்படுத்தல நீங்க இப்படி கூட ஒரு வசனத்தை வாசிப்பீங்க. வெளிப்படுத்தல் 3:20 இது வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஏன்னா இதுவும் வாசற்படியிலேன்னு சொல்லி காணப்படுது. பவுல் அங்க பேசும்பொழுதும் பாத்தீங்கன்னா நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார் அப்படின்னு சொல்றாரு. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனுடைய வீடுனா அவனுடைய சரீரம், அதாவது அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். இது எதை குறிக்கிறதான வார்த்தை? இது எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க இந்த வசனத்தை? இது நிச்சயமா ரட்சிப்பை குறிச்சதான வசனம் இல்ல. இப்ப நீங்க அங்க சொல்றது பாத்தீங்கன்னா நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார், நீங்க ஜாக்கிரதையா இருங்க, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாதிருங்கள், ஏன்னா அதனால் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று வாசற்படியில நிற்கிறவரை குறித்து நியாயாதிபதியாக சொல்லுகிறது. ஆனா இங்கே பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துற விஷயத்துல வாசற்படியில நின்று ஒருவர் தட்டுகிறார், யார் சத்தத்தை கேட்டு திறக்கிறானோ அங்க பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ரட்சிப்பை குறித்தான வார்த்தை இல்ல. அப்ப இந்த வார்த்தை ஆமாவா இல்லையா? இது ரட்சிப்பை குறித்தான வார்த்தை. ஏன் போஜனம் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப நீங்க இந்த உலக மனுஷர்களாய் நம்ம காணப்பட்டாலும் கூட, உலகத்திலே காணப்படுற பொல்லாத மனுஷர்களை கூட நீங்க எடுத்துக்கோங்களேன், அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உணர்வு அவங்களுக்கு காணப்பட்டாலும் இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களே. நான் அவங்க வீட்டுல நான் சாப்பிட்டுருக்கேன், ஆனா அப்படினாலும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பொல்லாதவங்க கூட அப்படி நினைக்கிறது உண்டுல்ல. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படி காணப்படுது இல்ல. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரு சேயிங் அப்படி காணப்படுது. எதுல வருது? நம்ம திருக்குறள்னு சொல்ல கூடாது, அது திருக்குறள் கிடையாது, வேற எதுலயே வருது. உப்பிட்டவரை உள்ளளவும் பண்ணி அவையார் சொன்னாங்களா? யாருக்கா தெரியுமா? சரி, ஓகே, இப்படி இருக்கு இல்லையா ஒரு சேயிங், உப்பிட்டவரை உள்ளளவும். என்னன்னா நன்றி உள்ளவனா இரு. மொத்தவனுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, உன்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நன்றி உள்ளவங்களா இருக்கு, அதான மீனிங்க. அப்ப ஒரு சாதாரண மனிதன் இந்த உலக பிரகாரமாய் கூட ஒருத்தர் சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நன்றியோடு இருக்கணும் அப்படின்ட்டு பொல்லாத மனுஷன் கூட நினைக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன அர்த்தத்துல அப்படின்னு சொன்னா, நான் அவனுடைய வாசற்படியில நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் தன்னை எனக்கு தந்தா, தன்னுடைய இருதயத்தை அவன் திறந்தால், என்னை அவன் ஏற்றுக்கொண்டால் நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு கூட இருப்பேன், நான் அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாதாரண மனுஷன், நார்மலா துரோகம் பண்ணுகிறதான மனுஷன் கூட இப்படி என்ன பண்றான்? சாப்பாடு போட்டவங்களுக்கு நன்றியோட இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரோடையும் போஜனம் பண்ண முடியுமா? நார்மலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல யாராவது விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா யார விருந்துக்கு கூப்பிடுவாங்க? ரொம்ப அவசியமானவர்கள், வேண்டியவர்கள், அவங்களை கனப்படுத்தணும்னு விரும்புறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? விருந்துக்கு கூப்பிடுவாங்க. எல்லாரையும் விருந்துக்கு அழைப்பதில்லை. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, கேரண்டி பண்றாரு. அவர் கொடுக்கறதான ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு? கேரண்டி பண்றாரு. மனுஷனே துரோகம் பண்ண யோசிக்கிறான், ஆண்டவர் துரோகம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது உடன்படிக்கையை குறிக்கிறது. அவர் நம்மளை ரட்சிக்கும் நம்மோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையை குறிக்கிறது. நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல அவரோடு கூட நம்ம காணப்படுவோம், பரலோகத்திலே நம்ம பிரவேசிப்போம் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுறார். ஒரு வாசற்படியிலே என்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை ரட்சிப்பை குறித்து பேசுகிறதான வார்த்தையை போலவே யாக்கோபு இதை பயன்படுத்தும் போது வாசற்படியிலே ஆண்டவர் நிற்கிறார் அல்லது நியாயாதிபதி நிற்கிறார் என்ற வார்த்தை அது நியாய தீர்ப்புக்காக காணப்படுகிறார். ஏன்னா ரட்சிப்பின் காரியம் முன்னாடி ஆண்டவர் வந்தபடினாலே எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியாய தீர்ப்பின் காரியம் தான். அதே பாத்தீங்கன்னா ரட்சகர் நியாயாதிபதியா நிற்கிறார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார்.